நண்பர்களே, இன்னைக்கு நாள் உங்க உள்கோபம் எங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா லைவ் பாய்ஸ்ட ஒருத்தன் பெரிய சம்பவத்தை பண்ணி புட்டான் நண்பர்களே. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா விளங்கியிருக்காது. நான் விளங்க வைக்கிறேன். இன்னைக்கு நாள் 78 79 80 கிடையாது. இன்னைக்கு நாள் லைவ் பாய்ஸ் குறுக்குல குத்து வாங்கின நாள். வத்தலகுண்டுல ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பேக் பண்ணிட்டு விடிய காலையில 2 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்ததுல வந்த இடத்துல வேலை பார்க்காம வந்தது தூக்கம்னு தூங்குனா அவன் தூக்கிட்டான். சரியான டயர்ல எல்லாரும் தூக்கத்திலேயே போய் வெயில் அதிகமா இருக்கு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பள்ளப்பட்டியில இருக்க புனிதமான ஜே ரிலாக்ஸ்ல கூலிங்க தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இப்பதான் தெம்பா இருக்குன்னு தண்ணியை தலையில ஊத்தி ஒரே விளையாட்டு தான் நண்பர்களே. எங்களுக்கு எதுவுமே புரியாம எப்படி மிஸ் ஆச்சுன்னு யோசிச்சு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டு சொல்லி வாங்கிட்டு வந்து திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இருக்கு, ஆனா இங்க இல்ல. அது எப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஃபங்க்ஷனை முடிச்சோம், பேக் பண்ணோம், இங்க இருக்கு. பைக்கில் போயிட்டு இருக்கோம், கையில இருக்கு, இங்க இல்ல. அப்ப எங்க விட்டோம்? ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. கிம்பிள் மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நாங்க அந்த டீ கடைக்கு போனா அங்க கிம்பிள் இல்ல. கடை ஓனர்கிட்ட எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு கேட்டதும் அண்ணே நான் இருக்கேன், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் தம்பிகளான்னு சொன்னாரு. எங்களை 2-3 நாள் அலைய வச்சாங்க நண்பர்களே. சரி அந்த கடையில் இருக்க சிசிடிவியை காட்டுங்கன்னு கேட்டதுக்கு 2 நிமிடம் மட்டும் அனுப்புனாங்க. 2 நிமிடத்தில் கிம்பிள் டப்பா ஒரு துளி கூட நவரலைன்னு நாங்கள் அந்த நாள் ஃபுல்லாக பார்க்கணும் காட்டுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க கடை சிசிடிவி ஃபுட்டேஜ் அடுத்தவன்ட்ட கேட்கணும்னு சொன்னார் அந்த மதிப்பிற்குரிய ஓனர். அப்போவே எங்களுக்கு லைட்டாக பொறி தட்டுச்சு நண்பர்களே. ஒரு வழியாக ஓனருக்கு கால் பண்ணி கேட்டு தினமும் கடைக்கு போய் நின்று பெரிய போராட்டங்களுக்கு பிறகு கிம்பிள் கிடச்சிருச்சுன்னு ஓனர் கால் பண்ணி சொன்னோன்னே கருப்பட்டியில் காற்று வாங்கிட்டு இருந்த சதீஷ் தம்பிட்ட கிம்பிளை வாங்கிட்டு வர சொல்லி போய் அனுப்புனா. அங்கே 1500 ரூபா வேணும், ஆட்டையை போட்டவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னார் அந்த மதிப்பிற்குரிய ஓனர். குச்சமே இல்ல. எதுக்குன்னு கேட்டால் ஒரே ஊருக்காரே சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொன்னதும் வேற வழி இல்லை, கிம்பிள் டப்பா நம்ம கைக்கு வரணும்னு 500 ரூபாயை மட்டும் கையில் கொடுத்துட்டு வெளியே வந்தா. அங்கே போயிட்டு இருந்த ஒருத்தர், என்ன தம்பி உங்கள் பொட்டி தானா, வாங்கிட்டீங்களா, ஓனர் தான் அன்னைக்கு எடுத்து சைஸா உள்ள வச்சாருன்னு சொன்னப்போ எங்க மனநல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வகையில சுல்தான் மாதிரி 100 பேரை இறக்கலாமா, கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஊரை கூட்டலாமான்னு தோணினாலும் நாங்க அன்னைக்கு பண்ணது உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். ஏன்டெல்லாம் அப்படி பேசக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிருவேன்.